காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஃபைனல் வெற்றியை வந்துட்டு அதாவது சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணாங்க இல்லையா, ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதாவது ஃபைனல் வெற்றியில் இவர் பங்கு பெறவே இல்லை. இவர் முகத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க, பாதியிலேயே விலகி இருக்காரு, குட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகேவா, சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்காருங்க. நியூசிலாண்டை வந்துட்டு 4 விக்கெட் வித்தியாசத்தில் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க என்றே சொல்லலாம். ஒவ்வொரு டீமையும் துபாயில் வந்துட்டு துக்கடா பண்ணிட்டாங்க. அண்டு டீம் இந்தியா வந்துட்டு 2வது முறையாக ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய டீம் சாம்பியனை வின் பண்ணாங்க. ஓகேவா, இந்த சூழலில் இவரோட இந்த முடிவுக்கு விபரீத முடிவுக்கு ரோஹித் கோலி தான் மிகப்பெரிய காரணம் அமைஞ்சிருக்காங்க. அந்த கிரவுண்டில் ஒவ்வொரு மேட்ச்லையும் மான வெறிய அவர் திட்டிருக்காங்க. அதாவது ஹிந்தியில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணி சக பிளேயர்கள் முன்னாடி அண்ட் ஃபேன்ஸ் முன்னாடி வந்துட்டு இவரை திட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க்கில் கரெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்படா அப்படி இருறான்னு. ஆனால் இவர் வந்துட்டு மிகப்பெரிய சீனியர் பிளேயர். இவர் வந்துட்டு வருமானமே ஐபிஎல்ல சுமார் 14-13 கோடி வாங்குறாருங்க. சமீபத்தில் மொயின் அலி அவர் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த ஐபிஎல் வந்துட்டு 50 ஓவர் போட்டி வந்துட்டு அழிய போகிறது என்றும் மொயின் அலி மென்ஷன் பண்ணிட்டு அவருமே 50 ஓவரில் இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனார். அவர் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு வந்துட்டு இந்த சாம்பியன் ட்ராஃபியில் நடந்திருக்குங்க. சீனியர் பிளேயர்களையே போங்கடா மயிராண்டிகளான்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்காருங்க. அவர் வேற யாருமே இல்லை, குல்தீப் யாதவ். ஓகேவா, அவர் தான் சாம்பியன் ட்ராஃபி வெற்றி கொண்டாட்டத்தில் வந்துட்டு பங்கு பெறல. அதற்கு காரணம் என்னன்னா, நியூசிலாந்து மேட்ச் ஃபைனல்லையும் சரி, அதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல் மோதினாங்க இல்லையா, இந்த ஓவரால் இந்த சீரீஸில் குல்தீப் யாதவ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்காருங்க அந்த கிரவுண்டில். அதாவது ஃபீல் பண்ணல, அவர் ரொம்ப ஸ்லோவாக போய் பந்து எடுக்கிறது. அதே மாதிரி இவர் தானே பந்து வீச்சாளர். ஃபீல்டருக்கு போயிட்டு பந்தை த்ரோ பண்ணும்போது, விராட் கோலி த்ரோ பண்ணும்போதும் சரி, ரோஹித் சர்மா த்ரோ பண்ணும்போது, ஃபீல்டர்கள் த்ரோ பண்ணும்போது இவர் அந்த பந்தை பிடிக்கிறதே கிடையாது, ஸ்டம்பில் அடிக்கிறதே கிடையாது. இங்கிட்டு இருக்கிற ஃபீல்டருக்கு விட்டுறது. கேட்டால் கை வந்துட்டு இன்ஜுரி ஆயிருமேனு இப்படி சப்ப காரணம் சொல்ல, அங்கிட்டு இருந்து விராட் கோலி மானாவரியா திட்ட, இங்கிட்டு இருந்து ரோஹித் சர்மா மானாவரியா திட்ட ரொம்ப மனம் உடைஞ்சிருக்காருங்க குல்தீப் யாதவ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வர்றதை தானே பண்ண முடியும். அந்த காலத்தில் வீரேந்தர் சேவாக் ஃபீல்டே பண்ண மாட்டார், அவரை முன்னாடி நிற்க வச்சிருவாங்க. ஓகேவா, பொதுவாக நிற்க வச்சிருவாங்க, நீ பேட்டிங் மட்டும் பண்ணால் போதும்னு. அந்த மாதிரி என்னை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாமே. ஆனால் இப்போ மாடல் கிரிக்கெட் வந்துட்டு மாறிடுச்சுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். விராட் கோலியெல்லாம் வந்து நின்னாலே போதும், அவர் ஏன் டெய்லி அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த சூழலில் இவங்களோட செயல்பாடு வந்துட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு இதுதான் வரும், என்னை போட்டு மானாவரியாக திட்டிக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு மரியாதை மிகப்பெரிய முக்கியம், செல்ஃப் மிகப்பெரிய முக்கியம். அந்த செல்ஃபை விட்டுட்டு என்னால் வந்துட்டு இந்திய டீமில் கன்டினியூ பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோதாயா வரும், என்னோட ஃபிட்னஸ் அப்படிதாயா, நான் ஓய்வு அறிவிச்சிடறேன். சாம்பியன் ட்ராஃபியில் கொண்டாடலைங்க, இந்திய டீமோட செலிப்ரேட் பண்ணல, பாதியிலேயே விலகிட்டாரு ரோஹித் சர்மா, பிஸ்ஸை எல்லாத்தையும் மீறி. இதற்கு காரணம் என்னன்னா, ஐபிஎல்ல மொயின் அலி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வருமானம் வாங்கிறாங்க. ஓகேவா, 20-25 கோடி வருஷத்துக்கு. அப்போ எவனையுமே மதிக்க தேவையில்லை. அதை ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நான் ஓடிஐ ஃபார்மேட்டில் இனிமேல் விளையாட மாட்டேன், T20 ஃபார்மேட்லையும் விளையாட மாட்டேன். T20 ஃபார்மேட்டில் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன். ஓகேவா, இந்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இருக்கிற சூழலில் நான் விளையாட மாட்டேன், ஓடிஐ ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு அறிவிச்சிறேன்னு சொல்லிட்டு விலகி இருக்காரு. சேம் டைம் அன்னைக்கு நைட்டு சாம்பியன் ட்ராஃபிலேருந்து கொண்டாட்டத்தில் விலகி அதிகமாக ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிருக்காருங்க. அந்த அளவுக்கு இவரை போட்டு சேதப்படுத்தியிருக்காங்க குல்தீப் யாதவை. மானவரியாக திட்டினது இவருக்கு மனசு உடைஞ்சிருச்சு. இதில் யார் பக்கம் சரி தவறுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.